இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு லைட் vlog தான். மணி இப்போ வந்து 9:45 ஆச்சு. ஆனால் நாங்கள் இன்னும் சாப்பிடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து கொரியன் டிஷ் தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். அது என்னன்னா கொரியன் மேகி தான் ட்ரை பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு எப்படி ட்ரை பண்ணுறது. கொரியன் மேகி செய்ய என்ன பண்ணணும்னா கார்லிக், சில்லி பவுடர், மேகி மசாலா இதெல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கணும் கைஸ். என்ன பண்ணியிருக்கோம்னா மேகியை மட்டும் தனியாக வந்து ஒரு பவுலில் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த பாயில்டு மேகியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாயில்டு மேகியை ஒரு பவுலில் நல்லா செப்பரேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் ஆயிலை வந்து பாயில் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம பாயில் பண்ண ஆயிலை நம்ம வந்து சேர்த்து வச்சிருந்த மசாலாவோட ஊற்றிக்கணும் கைஸ். அதாவது நான் சொல்லியிருந்தேன்ல இந்த கார்லிக் மேகி மசாலா, சில்லி பவுடர் அதோட ஆயிலை வந்து ஊற்றிக்கணும். ஊற்றோடனே அதை நல்லாவே வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். ஒன்ஸ் வைரலாக இருந்துச்சு, அப்போ நல்லா செம்மையாக இது வந்து பார்க்கவே நல்லா நம்ம இட்லி பொடி மாதிரியே இருக்குது. எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை. நெக்ஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணியிருந்த மேகியை வந்து இதில் வந்து ஊற்றிடணும் கைஸ். ஊற்றினோடனே இந்த பாயில் பண்ண மேகியை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதோட கலர் பார்க்க செம்மையாக இருக்குது. நாங்கள் வந்து மேகியை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மேகியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் கொரியன் மேகி வந்து ட்ரை பண்ணிட்டோம். இதோட டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செம்மையாக இருக்குது கைஸ். நீங்களும் இந்த கொரியன் மேகியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஸோ பாய்.